வணக்கம் இந்தியா. இன்று ஒரு தகவல். இன்றைய தினம் டிப்ரிசியேஷனுக்கும் டிப்ளீஷனுக்கும் என்ன வித்தியாசம் என்பதை பற்றி பேச இருக்கிறோம். மெயினா டிப்ரிசியேஷன் உங்களுக்கு தெரியும், தேய்மானம். டிப்ரிசியேஷனும் குறைவு தான். அதாவது என்னன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கிறது. அதாவது எப்படி எடுத்துக்கலாம்னாக்க, நீங்க இந்த வேர்ல்ட் ஆஃப் ஃபைனான்ஸ்ல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க ஒரு காரை வாங்குறீங்க, காரை யூஸ் பண்றீங்க. ஸோ அந்த வேல்யூ ஆஃப் த மொமெண்ட் பாத்தீங்கன்னா யூ ஆர் யூசிங் த கார் அண்ட் என்ஜாயிங் த பெனிஃபிட். ஸோ அது டிப்ரிசியேஷன். இன்னொன்று ஒரு ஃபாரஸ்ட்ல ஒரு மரத்தை வாங்குறீங்க, அந்த மரத்தோட வேல்யூ வாங்குறீங்க, கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணும்போது அது வேல்யூவும் குறையும். ஸோ இதுதான் திட் இஸ் த டிஃபரன்ஸ். இது பேலன்ஸ் ஷீட்ல நம்ம ரொம்ப தீர்மானமாக பார்க்க வேண்டிய விஷயம். அதுலதான் அந்த கோர் கான்செப்ட்ல அலோகேஷன் நாட் வேல்யூவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு டிஃபரன்சஸ்லயும் அலோகேஷன்ங்கிறது உங்க அசெட்ஸ்ல எப்படி அலோகேட் பண்ணணும், நாட் ஆன் த வேல்யூ அப்படிங்கறதுல பார்க்கணும். சில கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா ஒரு 100 கோடி ரூபாய் ஃபர்ஸ்ட் இயர்ல உள்ள வந்திருக்கும், ஆனா அதை உபயோகப்படுத்தாம 2வது வருஷம் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. அது எவ்வளவு அலோகேட் பண்ணிருக்காங்க, எவ்வளவு அந்த வேல்யூ ஆயிருக்கு அப்படிங்கறத தெளிவா பார்க்க வேண்டும். ஸோ டிப்ரிசியேஷன் ஒரு சிஸ்டமேட்டிக் ரிடக்ஷன் இன் த ரெக்கார்டு இல்லையா, டான்ஜிபிள் பிக்ஸ்ட் அசெட்ஸ்ல. ஸோ இதனால இந்த டிப்ரிசியேஷனோட கீ கேரக்டர்ஸ் பார்த்தோம்னா ஒரு ட்ரிகர் ஆகக்கூடியதா இருக்கும். பேசேஜ் ஆஃப் டைம், வேர் அண்ட் டயர், பிகமிங் ஓல்ட் ஃபேஷன். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் சால்வேஜ் வேல்யூ. இதெல்லாம் இந்த டிப்ரிசியேஷன்ல வரும். டிப்ளீஷன்ங்கிறது ஸோ அக்கௌண்ட் ஃபார் நேச்சுரல் ரிசோர்சஸ். ஸோ மெஷின்ஸ் that get old, நேச்சுரல் பிசிக்கலி நம்ம ரிமூவ் பண்ணிட்டு அல்லது விற்கிறது, இதெல்லாம் டிப்ளீஷன்ல வரும். கம்பெனி லைக் ஓஎன்ஜிசி, கம்பெனி லைக் ஆல் த ஆயில் அண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் எல்லாம் இதை உபயோகப்படுத்துவாங்க. இதுல பாத்தீங்கன்னாக்க ஜீரோ வேல்யூ. ஒன்ஸ் த ரிசோர்ஸ் நம்ம ஃபுல்லி வெளில எடுத்துட்டோம்னா தட் அசெட் வில் பிகம் ஜீரோ. ஸோ அதனால இதை ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த கால்குலேஷன் மெத்தட்ஸ்ல எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்ட்டு பண்ணும் பொழுது, அந்த பேலன்ஸ் ஷீட்டை பார்த்தது மாதிரி இன்டர்செக்ட் வேல்யூ பார்க்கும் பொழுது, ரீப்ளேஸ்மெண்ட் வேல்யூவும் பார்க்கும் பொழுது, நம்மளுடைய அந்த ஸ்டாக்ஸ் பாத்தீங்கன்னாக்க ஒரு பெட்டர் ரியாக்ஷன்ஸ்ல நீண்ட கால அடிப்படைக்கு வாங்கும் பொழுது சரியாக இருக்கக்கூடும். ஸோ அதனால சஸ்டைனபிலிட்டி செக்ல பார்க்கும் பொழுது மேனுஃபேக்சரிங் கம்பெனில டெப்ரிசியேஷன் அதிகமாக இருக்கக்கூடும், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கம்மியாக இருக்கக்கூடும். அப்படி இருந்ததுன்னா the company is slowly dying அப்படின்னு அர்த்தம். ஸோ ரிசோர்ஸ் கம்பெனில டிப்ளீஷன் ஹையா இருக்கக்கூடும், பட் ஃபைண்டிங் நியூ ரிசர்வ் இருக்காது. the company is the sunset business அப்படின்னு எடுத்துக்கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.